ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரகுண்டாய தீமதன்னோ அந்தி பரஸ்வதியாத். ஓம் பிரதேஸ்ராம் பிரபஜோ சுமம் சாந்தம் சிவம் அத்வைதம் அநித்யே. ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயுஷ சோமை மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பைச்சே ராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. உலகெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சமகா சக்திகள் நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், இந்த ஐந்தும் பஞ்சமகா சக்திகள். சப்தம கிரகங்கள் 7. பிறப்பை இறப்பை கண்காணிக்கக்கூடிய கிரகங்கள். கர்மவினையை அடிப்படை கர்மவினை கணக்குகளை சரியாக எழுதி அதன்படி பலன் தரக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது. ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 7 கிரகங்கள் சப்தம கிரகங்கள். இந்த சப்தம கிரகங்கள் கர்மவினை சொல்லக்கூடிய இந்த ராகு, கேது கிரகங்கள் ஆக மொத்தம் நவகிரகங்கள். இந்த ஏன் இதை நிழல் கிரகங்கள் அப்படின்னா, நம்மை மறைமுகமாக கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த ராகு, கேது. யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நம்முடைய கர்ம வினையை பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ராகு, கேது. ஆக எல்லாமே பிரம்மனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கிரகங்கள் பிரம்ம விதிப்படி அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த காரகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன யோகங்கள் வழங்க வேண்டுமோ அதை சரியாகவே செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் போட்ட விதிப்படி சரியாக செய்கின்றது. இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது தீர்க்கமான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே வாரப்பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாரப்பலன்கள் என்பது ஆவணி 9 முதல் ஆவணி 15 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள். அந்த கால கிரகங்கள் காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் காலச்சக்கரத்தின் அந்த அற்புதமான அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறும் பொழுது, கிரக பயிற்சிகள் ஆகும் பொழுது, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கிரகங்கள் மாறும் பொழுது என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள், வேதனைகள், என்னென்ன சுக துக்கங்கள், கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன யோகங்கள் என்பது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டு அதற்குரிய நிவர்த்திக்கான ஒரு நல்ல யோகங்களையும் உங்களுக்கு நிவர்த்திக்கான விஷயங்களையும் தெய்வ வழிபாட்டுக்குரிய விஷயங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் இங்கே உங்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு சொல்லப்பட காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிரச்சனையில் கடந்த கால பிரச்சனையிலிருந்து இந்த கிரக மாற்றத்தினால் இப்போ கடந்த காலம் என்ன கிரகங்கள் மாறி இருக்கிறது, இப்போ என்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக உங்கள் கண் முன்னே காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நிச்சயமாக இந்த வாரப்பலன்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஆவணி மாதத்தில் 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படுகின்ற ஒரு சிறந்த யோகமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது பொதுவான பலன்.
ஆக பிரம்மன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை விதி, தலை எழுத்து. அந்த தலையெழுத்தை உங்கள் தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குழப்பமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இப்படித்தான், என்ன பொறுத்தல வெட்டு ஒன்று துண்டு 2 நடக்காது, என்ன செய்யலாம், அவ்வளோதான். சும்மா ஜாதகத்தை வருஷ கணக்காக தூக்கிட்டு அலையக்கூடாது. எல்லாமே பிரம்ம விதி. பிரம்ம விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்போ எல்லா ராசிகளுக்கும் தெளிவான ஆதாரபூர்வமான கிரக அமைப்புகள் பற்றி விளக்கமாக பலன்களாக இந்த வார பலன்களை பார்ப்போம். வார பலன்கள். கன்னி ராசி நேயர்களே, காலச்சக்கரத்தின் சுழற்சியினால் கால கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்து என்னென்ன காரவத்து அடிப்படையில் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகின்றது என்பதை கனக்கச்சிதமாக ஆதாரபூர்வமாக பிரம்மசாஸ்திர அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான யோகங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. நிச்சயமாக, அதாவது கடந்த காலத்தில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள், தேவையில்லாத வைத்திய செலவுகள், சகோதரர்களால் விரயங்கள், கணவன் மணி பிரச்சனைகள், அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த காலங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. உத்தியோகத்தில் உயர் பதவியில் தடை, உத்தியோகத்தில் உயர் பதவியில் ஏற்பட்ட தடைகள். இப்ப அதனுடைய மாற்றங்கள் என்ன இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப புதனாகப்பட்டவன் கடகத்தில் இருந்தார். கடகத்தில் புதன் இருந்து இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ நீங்கள் ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்திருந்தாலும் அது தடையாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடமாற்றம் வெற்றியாக அமையும். இப்போ உங்கள் ராசியில் செவ்வாய், அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி ராகு, 10ஆம் இடத்துல குரு பகவான், தசம உத்தியோகஸ்தானம், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள். இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்க இடத்துல இப்ப மாறி இருக்காரு. ஏற்கனவே 12ஆம் இடத்துல நிறைய பிரச்சனைகள், நிம்மதி போச்சு, பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள், வருமானத்தில் இடையூறுகள், இப்படி எத்தனையோ உத்தியோகத்து இடையூறுகள், உத்தியோக முன்னேற்றத்தில் இடையூறுகள், இதெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ அந்த 12ஆம் இடத்தில் யார் இருக்கான்னா, இந்த ஆவணியின் நாயகன் ஆதித்யனாகப்பட்டவன், ஆட்சி பெற்ற சூரியன், ஆதித்யனாகப்பட்ட ஆட்சி பெற்ற சூரியன் 12ஆம் இடம், உங்கள் கனவு நனவாகக்கூடிய 12ஆம் இடம். உங்கள் உத்தியோகத்தில் உயர்வு வருகின்ற இடமாற்றத்துடன் உத்தியோக உயர்வு, செய்கின்ற வியாபாரம் தொழிலினால் முன்னேற்றம், பயணத்தால் முன்னேற்றம், சிலர் வெளிநாட்டுக்கு பயணம், சிலர் உள்நாட்டில் பயணம், வெளிநாட்டில் பயணம், வியாபாரம் தொழில் ரீதியாக, அதன் மூலம் பல வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். சிலருக்கு சொத்து பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம். அதாவது கணவன் மனைவி யார் பேரெல்லாம் சொத்து கண்டிப்பாக உண்டு. ஏன்னா கன்னிராசிக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. அந்த 10ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் தொழில் புகழ் பெறக்கூடிய யோகம். ஆக இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவி யாருக்கா இடமாற்றம் உண்டு. சொத்துக்கள் 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் பூமி சொத்துக்கள் நிச்சயமாக ஒரு வாகன யோகமோ சொத்து யோகமோ நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை.
உத்தியோகத்தில் மாற்றம், உயர்வு, இடமாற்றம். இடமாற்றத்தால் பல யோகங்களை நிச்சயமாக பெறுவீர்கள். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? மேலும் தொடர்ந்து 6ஆம் இடத்துல கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிராக இருப்பதால் ஒரு கம்பீரம், நினைச்ச காரியத்தை நடத்துறது, அதிகாரத்துவம் வந்த உத்தியோகங்கள், ஆணையிடும் அதிகாரம், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வது, அதே ஆயுள் ஸ்தானம், அது சனிபவன் ஆயுள்காரர்கள் இல்லையா, ஆயுளுக்கு எந்தவித பங்கத்தை ஏற்படுத்தாமல் ஆட்சி பெற்ற மூலத்திற்கு ஆட்சி பெற்ற சனினால் ஆயுளுக்கு பங்கத்தை ஏற்படுத்தாமல் உடல் வலிமை ஏற்படுத்தக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து 10ஆம் இடத்தில் தொடர்ந்து குரு இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இடையூறுகள் இருந்தாலும் அதில் எந்தவித மேலும் அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் உத்தியோகம் அந்த இடத்துல அப்படியே நிலைத்து இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நிலை. அடுத்து லாபஸ்தானத்தில் உங்களுக்கு தனகாரகன் இருக்கும், அதாவது தனஸ்தானாதிபதி சுக்கிரனாகப்பட்டவன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதாவது பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து லாபத்தை அடையக்கூடிய நிலை. 11ஆம் இடம், 11ஆம் தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உயர் பதவி, அதே மாதிரி 9க்குரியவராக இருக்கிறதுனால உயர் பதவிக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் இடமாற்றம் ஏற்படும் அர்த்தம். 9க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருந்தால் பயணம் அப்படின்னு அர்த்தம், உயர் பதவிக்காக பயணம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கன்னி ராசிக்கு நிச்சயமாக உண்டு. ஆக நல்ல ஒரு, அதாவது ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலங்கள், ஒரு நிம்மதியான காலங்கள் நிச்சயமாக உண்டு. நல்ல உத்தியோகம், இடமாற்றம், இடமாற்றத்தினால் நல்ல உத்தியோக உயர்வு, சொத்துக்கள் பெறுவது, கடன் நிவர்த்தி அடைவது, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆக கன்னிராசினர்களே, இது பொதுவான ஒரு பலன். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் ரொம்ப நாள் நடக்கலை, கல்யாணம் முடியல, கணவன் மணி பிரச்சனைகள், குழந்தை இல்லை, இப்படி ஏதோ ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது நடக்காமல் இருந்தால் அதை உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இப்போத்தான் நடக்கும் அப்படின்றது பிரம்மன் ஒரு தலை விதியில் எழுதியிருப்பார். அதை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்போ நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்ம விதிப்படி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி சரியாக கணித்தால், பிரம்மனுடைய விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடம் பாலச்சித்தர் பாலஜனா. நன்றி, வணக்கம்.